கிளம்பலாமா? கிளம்பலாம் கௌதம், வா. டாடி நானும் உங்க கூட வரேன் டாடி. அஞ்சலி, மம்மியை டாக்டர் கிட்ட கூட்டு போறேன்டா. நீ அங்கெல்லாம் வர வேண்டாம். நீ வீட்ல இருந்து ஹோம்ஒர்க்லாம் பண்ணு, சரியா? ஓகே டாடி. தீபா, நாங்க ஹாஸ்பிடல் போயிட்டு திரும்பி வரதுக்கு லேட் ஆயிடும். நாங்க வரதுக்குள்ள நைட்டு சப்பாத்தி மட்டும் செஞ்சு வச்சிரேன்னா? சரிங்கம்மா. காவ்யா, ஸ்கூல்ல கொடுத்த எல்லா ஹோம்ஒர்க்கையும் முடிச்சு வைக்கணும், சரியா? நான் வந்ததும் அதுல இருந்து கேள்வி கேட்பேன். சரி மம்மி. இங்க வா. பாட்டிக்கு பெயின் தொல்லையா. டாடி ஹோட்டல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு ஜிவ் ஜிவ்னு இருக்கான். அதனால இவங்க 2 பேரையும் டாக்டர்ட்ட கூட்டிட்டு போயிட்டு குணப்படுத்தி கூட்டிட்டு வரேன், சரியா? சரி மம்மி. அப்புறம் நாங்க வர வரைக்கும் நீ சமத்தா இருக்கணும். அப்பதான் நான் திரும்பி வரும்போது உனக்கு சாக்லேட் பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வருவேன். சரி மம்மி. தீபா சப்பாத்தி வரட்டி மாதிரி இருக்கும், நீ அதெல்லாம் சாப்பிடாத என்ன? ஏய் தீபா, நான் சாப்பிடுறதுக்கு மல்லிப்பூ மாதிரி இட்லி இருக்கணும். தொட்டுக்க கொத்தமல்லி சட்னி அரைச்சு வச்சிரு. சரிங்க பிரியா. மா, டைம் போலாம் ஆயிடுச்சு. கௌதம், வாங்க வா கிளம்பலாம். டாடா. பை. பை டாடி. பாய் செல்லம். என்ன அஞ்சலி? இல்லம்மா, நான் ஒன்னு கேட்டா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? இல்லடா, கேளு. முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை விசாரிச்சப்போ நான் தான் உங்களோட குழந்தைன்னு சொன்னீங்க. ஆனா அன்னைக்கு ஆன்ட்டி கூட பிரச்சனை வந்தப்போ நீங்க என்னோட அம்மா இல்லைன்னு சொன்னீங்க. அப்போ அது உண்மையா இல்ல இது உண்மையாமா? அஞ்சலியோடது நியாயமான கேள்விதான். ஆனா பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை கைதியா நான் இருக்கேன். செல்விதான் உன்னோட அம்மான்ற உண்மைய இப்ப என்னால சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். என்ன பிரியா குணமாகணும்னா நீ இங்கேதான் இருந்தாகணும். ஆனா செல்வியோட நிலைமை அப்படி கிடையாது. நீ இல்லாமலே 5-6 வருஷம் வாழ்ந்துட்டா. இன்னும் கொஞ்ச நாள் கூட அவளால காத்து இருக்க முடியும். ஆனா இந்த குடும்பத்தோட சூழ்நிலை அப்படி இல்ல. மா சொல்லுங்கம்மா, நீங்க அப்ப சொன்னது உண்மையா இல்ல இப்ப சொன்னது உண்மையா? அஞ்சலி, உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? இருக்குமா. ஆனா என்னோட அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு, அதாம்மா கேட்டேன். அஞ்சலி, இந்த வீட்ல பாட்டி, கௌதம் சார், பிரியா, நான் எல்லாருமே உன்கிட்ட அன்பா தானே நடந்துக்கிறோம். உனக்கு செல்விய ரொம்பவே பிடிக்கும். ஆனா அவங்க உன்னை அவங்க குழந்தைன்னு சொந்தம் கொண்டாடுறாங்க. அவங்கதான் உன்னோட உண்மையான அம்மான்னு இன்னும் நிரூபிக்கல அஞ்சலி. இல்லம்மா, அன்னைக்கு அந்த தாடிக்காரர் கூட சொன்னாரே, ஆனா அவர் அதுக்குள்ள ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டாங்களேமா. நானும் அதை தாண்டா சொல்றேன். செல்விதான் உன்னோட உண்மையான அம்மான்னு இன்னும் உறுதியா தெரியல. அதுக்குள்ள அவங்கதான் உன்னோட அம்மான்னு நீ உறுதிப்படுத்திக்கிட்டா இங்க இருக்க எல்லாருக்குமே பிரச்சனை ஆயிடும் அஞ்சலி. செல்விய உனக்கு பிடிக்குன்றதுனால நீ அவங்கள அம்மாவை ஏத்துக்கிட்டு அவங்க கூட போயிட்டீனா இங்க பிரியா மம்மியோட நிலைமை என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு அஞ்சலி. நீ கவலைப்படாத அஞ்சலி. உன் அம்மா யாருன்னு கூடிய சீக்கிரத்துல நான் கண்டுபிடிச்சு உன்னை அவங்களோட சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஆனா அது வரைக்கும் நீ அவசரப்படாம பொறுமையா இருக்கணும் அஞ்சலி. இல்லம்மா, அஞ்சம்மா அழுகிறத பாக்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அஞ்சலி, நீ செல்வியோட ரத்தம் ஆச்சு. அதனாலதான் செல்வியோட கண்ணுல நீர் வழிஞ்சா உன் கண்ணுல இருந்து ரத்தம் வருது. இதான் அஞ்சலி உண்மையான தாய்ப்பாசன்றது. இல்ல அஞ்சலி, உனக்கு செல்விய ரொம்ப பிடிக்கும்ல, அதனாலதான் உனக்கு இப்படி எல்லாம் தோணுது. ஆனா அவங்கதான் உன்னோட உண்மையான அம்மாவான்னு நமக்கு தெரியணும்ல. நீ ஆசிரமத்துல அனாதையா இருந்தப்போ உன்னை கூட்டிட்டு வந்து அன்பா வளர்த்த இந்த குடும்பத்துக்கு நீ செய்ய வேண்டிய கடமை இன்னும் நிறைய இருக்கு அஞ்சலி. அதை நீ எப்பவுமே மறந்துடக்கூடாது. சரிம்மா. உன்னோட உண்மையான அம்மா செல்வியாவே இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப சந்தோஷம்தான் அஞ்சலி. ஆனா உண்மை என்னன்னு நமக்கு தெரியற வரைக்கும்
நாம பொறுமையா இருக்கணும் அஞ்சலி. சரிம்மா. என்ன மன்னிச்சிரு அஞ்சலி. நான் உங்ககிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போதைக்கு இப்படி சொல்றத தவிர எனக்கு வேற வழி தெரியல. அஞ்சலி, எக்காரணத்தை கொண்டும் நான் உன்னோட அம்மா இல்லைன்ற விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது. அப்படி சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அஞ்சலி. நான் கண்டிப்பா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேம்மா. அதே மாதிரி நம்ம குடும்பத்துல இவ்ளோ குழப்பம் நடக்கிறதையும் நீ அஸ்வந்த் வீட்ல யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அஞ்சலி. ஏன் அஸ்வந்தே கேட்டா கூட சொல்லக்கூடாது. அது பெரிய சிக்கலாயிடும் அஞ்சலி. நான் சொல்ல மாட்டேம்மா. ஆனா நான் உங்ககிட்ட எல்லாம் சாதாரணமா பேசலாம்ல. நீ அவங்க கிட்ட பேசுறதெல்லாம் தப்பே கிடையாது. செல்வி கிட்ட பேசு, அஸ்வந்த் கிட்ட பேசு. ஆனா நம்ம வீட்ல நடக்கிற எதையுமே அவங்க கிட்ட சொல்லிடாத அஞ்சலி. சரிம்மா. பிரியா மம்மி குணமானதும் உன்னோட உண்மையான அம்மா கிட்ட நானே சேர்த்து வச்சிடுறேன் அஞ்சலி. அம்மா, என்னோட உண்மையான அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அம்மா? அஞ்சலி, உன்னோட வார்த்தையால என்ன கொல்லாத. உன்னோட உண்மையான அம்மா செல்விதான். ஆனா அதை என்னால சொல்ல முடியல. இல்ல அஞ்சலி, நான் ஏற்கனவே உன்கிட்ட அவகாசம் கேட்டிருக்கேன். அதை மட்டும் நீ எனக்கு கொடு. கண்டிப்பா உன் உண்மையான அம்மா யாருன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் அஞ்சலி. சரிம்மா. அஞ்சலி, உன் மேல அளவு கடந்து பாசம் காட்டுற செல்வியே உன்னோட உண்மையான அம்மாவா இருக்கணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அஞ்சலி. நானும் சாமி கிட்ட வேண்டிட்டு தான் இருக்கேம்மா. என்ன அஞ்சலி வேண்டிக்கிற? அஞ்சு அம்மாவே என்னோட உண்மையான அம்மாவா இருக்கணும் தாமா. ஏமா அழுவுறீங்க? இல்ல அஞ்சலி, நீ பாசத்துக்காக ஏங்கறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அஞ்சலி. எந்த குழந்தைக்குமே இப்படி ஒரு நிலைமை வந்துடவே கூடாது. அழாதீங்கம்மா. என்னோட அம்மா கூட எனக்காக இப்படி கஷ்டப்படுவாங்களான்னு தெரியல. ஆனா நீங்க எனக்காக இவ்ளோ செய்றீங்க. எனக்கு நீ பொறுக்கலைனாலும் நீதான் என்னோட குழந்தை. உனக்காக நான் எதை வேணாலும் இழப்பண்டா. என்ன மன்னிச்சிரு தேவி. என்ன மன்னிச்சிரு தேவி. என்ன மன்னிச்சிரு. உனக்காக என் கூட பிறந்தவளையே நான் கொலை பண்ணிட்டேன் அஞ்சலி. நீ என்னோட பொக்கிஷம். உனக்காக நான் எதையும் இழக்க தயாராயிட்டேன். அழாதீங்கம்மா. சரி அஞ்சலி, நான் சொன்ன எல்லாத்தையும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது, சரியா? சரிங்கம்மா. சரி, இப்போ உனக்கு சாப்பிடறதுக்கு என்ன வேணும்னு சொல்ல. நிறைய சக்கரை போட்டு பால் வேணும்மா. சரி அஞ்சலி, நீ போய் பேக் எடுத்துட்டு வந்து ஹோம்வொர்க் பண்ணு. நான் உனக்கு பால் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. கடவுளே, பிரியாவுக்கு குணமாகிற வரைக்கும் செல்வியோட குழந்தை அஞ்சலின்ற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. கூடிய சீக்கிரமே இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடணும். அது வரைக்கும் நீதான் எனக்கு துணையா இருக்கணும். டேய், பால் எடுத்து வந்தா தலை அங்க பாரு. இந்த சப்பமுக்கி காரி எனக்கு சகோதரியா? இது சரியில்லையே. இந்த முள்ளம் பண்ற தலையே என் பிரதரா? ஓ மை காட். தல என்ன யோசிக்கிற? என்னடா தல, அஞ்சலி தான் அஞ்சம்மாவோட குழந்தையாமே. அப்போ அஞ்சலி உனக்கு அக்காவா இல்ல தங்கச்சியா? ஏ, இப்ப அது உனக்கு ரொம்ப முக்கியமா? இல்ல தல, எங்க எல்லாருக்குமே அது தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு. அஞ்சலி, என்ன அவன் உனக்கு ஸ்கூல்லயே பயங்கர எதிரி. நீங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்ல ஒன்னா பிரதர் அண்ட் சிஸ்டரா இருந்தா நல்லாவா இருக்கும்? ஏன் நல்லா இருக்காது? நீங்க எல்லாரும் அண்ணன் தங்கச்சியோட ஒரே வீட்ல ஒன்னா இருக்கும்போது நாங்க இருக்க கூடாதா? அதுக்கெல்லாம் அஞ்சலி, அவன் ரொம்ப வயலண்டான ஆளாச்சே. அவன் வயலண்ட்னா நான் அவனை விட பெரிய வயலண்ட். இப்போ நாகராஜனே என் கண்ட்ரோல்ல தான் இருக்கான்.
நான் பாட்டு கூட பாட தேவையில்ல, வான்னு கூப்பிட்டாலே வந்துடுவான். நாகராஜ் என் கூட இருக்கிற வரைக்கும் நான் பயங்கர பவர்ஃபுல், தெரியும்ல? ஆமால, நான் அதை மறந்தே போயிட்டேன். அஞ்சலி பயங்கரமான ஸ்னேக் ராணியாச்சு. அவ உன் வீட்டுக்கு வந்தா நாகராஜனும் உன் வீட்டுக்கு வந்து அலம்பல் பண்ண மாட்டான். நீ எப்படி தல அதெல்லாம் பொறுத்துப்ப? டேய், அது ஸ்னேக் ரான்னா, நான் ஸ்னேக் பாபுடா. அந்த நாகராஜனை நான் பாட்டுலாம் பாடி மயக்க வச்சிருக்கேன். அதனால எனக்கு எதுவும் ஆகும். அஸ்வந்த், நான் கூட கொஞ்சம் பேசணும்டா. நானும் அவகிட்ட கொஞ்சம் பேசணும்னு தான் நினச்சேன். டேய், நான் ஃபேமிலி மேட்டர் பேசுகிறோம், நீங்கள் தான் கிளம்புங்க. இல்ல தல, நீங்க பேசுங்க, நாங்க என்ன பண்ண போறோம்? டேய், சொல்கிறல போடா. போடா பாலு. இந்தா ஆளப்பாடு. அதான் அஸ்வந்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்கல்ல, நீங்க மட்டும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. நாங்க 2 பேரும் தனியா பேசணும், போங்க. சரி அஞ்சலி. சொல்லாஞ்சலி. அஸ்வந்த், இந்த உலகமே நம்மள சீரியஸா கவனிச்சிட்டு இருக்கு. ஆமாஞ்சலி, எனக்கும் புரியுது. நீயும் நானும் அக்கா தம்பியா இல்ல அண்ணன் தங்கச்சியான்னு ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உலகம் எதிர்பார்க்குதோ இல்லையோ, எங்கள் வீட்டில் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஆனா எங்க வீட்ல எல்லாரும் ரொம்ப கவலைப்படுறாங்க. அஞ்சலி, உனக்கு என்ன தோணுது? அதே மாதிரி நம்ம குடும்பத்துல இவ்ளோ குழப்பம் நடக்கிறதையும் நீ அஸ்வந்த் வீட்ல யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அஞ்சலி. ஏன் அஸ்வந்தே கேட்டா கூட சொல்லக்கூடாது, அது பெரிய சிக்கலாயிடும் அஞ்சலி. என்ன அஞ்சலி யோசிக்கிற? எனக்கு ஒண்ணுமே தோணலடா. அஞ்சலி, நான் இது வரைக்கும் ஒரு குழந்தைக்கு 2 அம்மா இருக்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் உனக்கு மட்டும்தான் 3-4 அம்மா போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. முதல் தடையா நான் இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப வித்தியாசமாக இருக்கே. எனக்கும் அதான்டா புரியல. எல்லாரும் என்னோட அம்மான்றாங்க, அதனால தான் எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. அஸ்வந்த், நம்ம 2 பேருமே ஒரே வீட்ல இருந்தா நல்லாவா இருக்கும்? அதுதான் விதினா, அதை மாற்றவே முடியாதுன்னு சொல்லி. ஆனால் எனக்கு என்னமோ நம்ம தனித்தனியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்டா அப்படி சொல்ற? பின்ன எனக்கு என்னமோ நீ என் வீட்டுக்கு வந்தா என்னோட சுதந்திரம் பறி போயிடும்னு தோணுது. நான் என்னடா பண்ண போறேன்? நான் உன் வீட்டுக்கு வந்தா உனக்கு என்னடா ப்ராப்ளம் வரப்போகுது? என்னோட பெரியம்மா தான் உன்னோட அம்மா ஆயிடுவாங்க. என்னோட அப்பா உனக்கு அப்பா ஆயிடுவாரு. என் பெட்ரூமில் பாத்திரத்தை நீ பிடிச்சிட்ட. டேய், அவ்வளோ பெரிய பெட்ரூம்ல நான் ஒரு ஓரமா தானடா இருக்க போறேன். ஆரம்பத்தில் நீ அப்படி தான் சொல்லுவ. போக போக நீ கீழே தள்ளி நீ முழு ராஜ்யத்தை பண்ணுவ. டேய், நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்டா. இல்லாஞ்சலி, நீ அதிகாரம் பூர்வமா என் வீட்டுக்கு கால் எடுத்து வச்சா எனக்கு தான் பிரச்சனை வரும்னு தோணுது. டேய், என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுடா. ஏன் நீ ரொம்ப யோசிக்கிற? என்ன உன் சிஸ்டரா ஏத்துக்க முடியலையா? ஆரம்பத்துலேருந்து உன்னை எதிராகவே பார்த்து பழகிட்டானா, அதான் உன்னோட ஃப்ரெண்டாக எதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போது சிஸ்டராக எடுத்துக்கணும்னா என் மனசில் அந்த அளவுக்கு பக்கம் இல்லை. அது என்கிட்ட இப்போ இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. என்னடா அஸ்வந்த் இப்படி சொல்ற? நாளைக்கு இந்த உலகமே ஒத்துக்கிட்டாலும் நீ ஒத்துக்கவே மாட்ட போல இருக்கே. அஞ்சலி, அது கொஞ்சம் கஷ்டம்தான். அது வரைக்கும் நீ எப்படின்னா என்னை இம்ப்ரெஸ் பண்ண, எப்படியாவது ட்ரை பண்ண. பாவமுனையை பார்த்து நான் வீட்டில் சேர்த்துக்கிறேன். டேய், நான் ஏன்டா உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும்? எனக்காக அஞ்சம்மாவும் என் டேடியும் இருக்க போறாங்க. நீ முடிஞ்சா என்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுடா. ஏய், என்கிட்டயே பார்க்குறியா? வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி உனக்கு இவ்வளோ வால் முளைச்சிருச்சா? டேய், எனக்கு எப்பவோ வால் முளைச்சிடுச்சு. நான் உன்னோட வீட்டுக்கு வரணுமா இல்லையான்னு கோர்ட்டு தாண்டா சொல்லணும், நீ இல்ல. புரியுதா? என்னதான் இருந்தாலும் அஞ்சம்மா மகத்துக்காக தான்
உன்னை விடுறேன். அவங்க எப்போ பார்த்தாலும் உன்னை நினச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. இல்லைன்னு வை, நீ சவால் விட்டு உன் மூக்கை உடச்சி உன் கையில் கொடுத்துற ஜாக்கிரதை. டேய் நானும் அஞ்சம்மாவுக்காக தான் பார்க்கறேன். இல்லைன்னு வை நசுங்கி போயிருக்கிற உன் மூக்க பஞ்சர் ஆக்கிடுவேன். ஜாக்கிரதை. ஏய் 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 அஸ்வந்த் எங்கடா இருக்க? எங்கேயும் கேட்டு குரல் மாதிரி இருக்கு. எங்கேயோ கேட்ட குரல் இல்லடா, உங்க அம்மா தான் கூப்பிடுறாங்க. போய் தொலை. உன்னை வந்து வச்சுக்கிறேன். வாடா சீக்கிரம். ஏ மாயா, காலையிலயும் சாப்பிடல, இப்பவாவது கொஞ்சம் சாப்பிடுறீ. முறைக்காதடி, சாப்பிடலன்னா உடம்பு என்னத்துக்கு ஆவறது? இரு, நான் ஊட்டி விடுறேன். இந்தா ஆக்காட்டு. சாப்பிடுறதுதான் முக்கியமா? ஏய், அதுக்கு ஏண்டி தட்டி விடுற? அவளுக்கு என்ன திமிர் இருந்தா அப்படி பேசியிருப்பா? இவ்ளோ நாள் ஊமை கொட்டா மாதிரி இருந்தவ இப்ப எனக்கே வார்த்தைக்கு வார்த்தை கவுண்டர் கொடுக்கறா. அதுவும் சந்தோஷம் இருக்கிறதுனால என்கிட்ட ரொம்ப எகிறா. ஆமாண்டி, அவ மண்புழு மாதிரி இருந்தா, இப்போ மலைப்பாம்பு மாதிரி மாறிட்டான். மகுடி இல்லாமையே இந்த ஆட்டம் ஆடுறானா, மகுடி ஊதுனா இன்னும் என்ன ஆட்டம் ஆடுவா? என்ன சொல்ற? இல்ல மாயா, சந்தோஷ் அவளுக்கு சப்போர்ட் பண்ணாமலேயே இந்த ஆட்டம் ஆடுறாளே. உன்னை தாங்குற மாதிரி சந்தோஷ் அவளை தாங்கினான்னா இன்னும் என்ன ஆட்டம் ஆடுவா? சந்தோஷ் எங்க என் பக்கம் சாயறான்? அவன் தான் முழுசா அவ பக்கமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானே. சரி, அஸ்வந்த் எங்க? ஸ்கூலுக்கு போயிட்டாண்டி. அப்ப இதுதான் சரியான நேரம். நாம அவளை கூப்பிட்டு வச்சு இப்ப கிளி கிளின்னு கிழிச்சிடலாம். அப்பதான் என் மனசு ஆறும். ஆமாண்டி, அவளை சும்மாவே விடக்கூடாது. அவ ஓவரா பேசும்போது நீ அவளை 2 அரை விட்டுருக்கணும். எங்க சந்தோஷ் தான் கூடவே இருந்தானே. நான் எப்படி அவன் எதிர்க்க அவளை அடிக்க முடியும்? ஆமால. ஏ மாயா, இனிமேல் சந்தோஷ் எதிர்க்க நாம நல்லவங்க மாதிரியே நடிக்கணும். அவன் இல்லாத போதுதான் நம்மளோட உண்மையான முகத்தையே காட்டணும். இப்ப வீட்ல அஸ்வந்தும் இல்ல, சந்தோஷம் இல்ல. வா, அவங்க 2 பேரையும் போய் கிழி கிழின்னு கிழிக்கலாம். வா. செல்வி, ஏய் செல்வி, எங்கடி இருக்க? ஏய் வாடி வெளிய. மா, அவ கிச்சன்ல இருக்காளான்னு பாரு. இதோ பாக்குறேன். ஆத்தால பொண்ணு சாப்பிடுறதுதான் வேலையே. என்ன மாயா? ஓஹோ, நீ பெரிய மகாராணி. மாடி படியில நிக்கிற. ஏய் இறங்கி வாடி. ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? என்ன? என்னது என்னவா? ஏண்டி காலையில என்ன பார்த்து எதுக்கு நீ அப்படி ஒரு கேள்வி கேட்ட? என்ன கேட்ட? எதுக்கு சந்தோஷ் எதிர்க்க அவ்ளோ பெரிய சீனை போட்ட? நான் ஒண்ணு சீன் எல்லாம் போடல. என்னோட குறையெல்லாம் சந்தோஷ் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். தோ பார், நீ தேவையில்லாம ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க. அது உனக்கு நல்லது இல்ல. அப்புறம் ஒரேடியா உன்னை இங்க இருந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவேன். ஜாக்கிரதை. நானும் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீட்டை விட்டு போக நான் ரெடியா தான் இருக்கேன். எனக்கு என் குழந்தை மட்டும் கிடைச்சா போதும். நான் இங்க இருந்து போயிட்டே இருப்பேன். ஏய், அநாத ஆசிரமத்துல 1000 குழந்தைங்க இருக்குடி. அதுல ஏதாவது ஒரு குழந்தைய தத்தெடுத்து இந்த வீட்டை விட்டு போய் தொலையண்டி. அப்படியும் இல்லனா ஏதாவது ஒரு ஆசிரமத்துல போய் ஆயா வேலை பார்த்துட்டு நிம்மதியா இரு. எதுக்கு எங்க உயிரை எடுக்கிற? உனக்கு ஏற்கனவே ஆயா வேலைலாம் ரொம்ப பழக்கப்பட்டது தானே. அப்புறம் திடீர்னு ஏன் நீ அம்மா ஆகணும்னு ஆசைப்படுற? ஆயா வேலை தாண்டி உனக்கு எப்பவுமே கரெக்டா இருக்கும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க உங்களுக்கு மரியாதை இருக்காது. மாயா, பொட்டி கடை வச்சிருந்த பொம்பளையெல்லாம் நம்மள பார்த்து கை நீட்டி பேசுது பத்தியா? என்ன அடிப்பியா? எங்க அடி பாப்போம். தேவைப்பட்டா அதையும் செய்வோம். மா, அவங்க தான் அறிவு இல்லாம பேசிட்டு இருக்காங்க. நீயும் அவங்களோட இறங்கி பேசிட்டு இருக்க. ரொம்ப அறிவு கொழுந்துங்க. உங்க கூட நாங்க போட்டி போடுறோம். செல்வி, நீ இல்லாத ஒரு விஷயத்துக்காக கோர்ட்ல கேஸ் போட்டிருக்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. சந்தோஷ ஒவ்வொரு நாளும் பைத்தியமா ஆக்கிட்டு இருக்க. அதனால என் குடும்ப வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்படுது. நீ அவனை ரொம்ப மாத்தி வச்சிருக்க. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அவ்வளவுதான். ஏய், சந்தோஷ் ஏன் புருஷன்டி. அவரை பத்தி பேச உனக்கு தகுதியே கிடையாது. ஏய், அதெல்லாம் அப்போ நான் சந்தோஷோட வாழ்ந்து ஒரு குழந்தைய பெற்றிருக்கேன். அவன் என்னோட புருஷன்தான். நீ தான் இந்த வசதி பணம் வாழ்க்கை எதுவுமே தேவையில்லைன்னு சொன்னல. போக வேண்டியதானே வீட்டை விட்டு. நான் இப்போ அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். நீ என் குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சிரு. நான் இங்க இருந்து போயிட்டே இருக்கேன். அஞ்சலி தான் என்னோட குழந்தைங்கிற உண்மை உனக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சுதானே நீ எல்லாத்தையும் மறைக்கிற. ஓ, ஏன் வாயாலேயே நான் உண்மையெல்லாம் சொன்னா
அத வச்சு நீ என்ன மடக்கி என்ன நடுத்தெருவுல நிறுத்திடலான்னு பாக்குற அதானே? நீ புத்திசாலினா நான் அதி புத்திசாலிடி. அப்படின்னா உனக்கு குழந்தை விஷயத்துல ஏதோ தொடர்பு இருக்கு அப்படிதானே? அறிவு எதையும் தனியா பண்ண மாட்டாரு. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நடந்த எல்லாத்துக்கும் நீதான் முக்கியமான காரணம். நீ என்ன அறிவு கூட வாழ்ந்த மாதிரி பேசுற? அந்த அளவுக்கு அவனை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கியோ? பாரு செல்வி எப்படி பேசுறாங்கன்னு. அப்படிதான் பேசுவோம். அதுக்கு நீங்க முதல்ல ஒழுங்கா பேசணும். ஏய், அஞ்சலி யாருக்கோ பிறந்த குழந்தை, அத போய் சந்தோஷ்க்கு பிறந்த குழந்தைன்னு கூச்சமே இல்லாம சொல்ற? உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? நீ ஸ்கூல்ல ஆயாவா வேலை பார்த்த போது அஞ்சலி உன் மேல பாசத்தை காட்டுனதுனால அவ உன் குழந்தை ஆயிடுவாளா? உன் குழந்தை செத்து போய் இப்ப அந்த மண்ணுல செடி முளைச்சு அந்த செடி மரம் ஆயிடுச்சு. உன் குழந்தை உயிரோட இருக்குன்னு நீ நடிச்சு நடிச்சு எல்லாரையும் முட்டாளாக்கலான்னு பாக்குறியா? ஏய், நீ என்னதான் சொன்னாலும் அஞ்சலி தான் என்னோட குழந்தை. அதை யாராலையும் மாத்த முடியாது. ஓ, அப்படியா? கோர்ட்ல உன்னை கூப்பிட்டு உன் முகத்துல காரி துப்புவாங்க, அப்ப தெரியும் உனக்கு அது உன் குழந்தையா இல்லையான்னு. அத கோர்ட் சொல்லட்டும், அப்ப நான் நம்புறேன். நான் கும்பிடுற கடவுளுக்கு கண்ணு இருக்கு. நான் படுற கஷ்டத்தை அவரு பார்த்துட்டு தான் இருக்காரு. அப்படியா? அப்ப நாங்க படுற கஷ்டத்தெல்லாம் கடவுள் பாக்குறது இல்லையா? கண்ணை முடிக்கிறாரோ? பெரிய மனுஷி மாதிரி பேசுறீங்களா? ஆமா, நான் பெரிய மனுஷி, நீ குமரி பாரு. என்ன மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, என்ன மாதிரியே கண்ணாடி போட்டுக்கிட்டு, கொண்டெல்லாம் போட்டுக்கிட்டா என்ன மாதிரியே டயலாக் பேசுவியா நீ? அதெல்லாம் உன்னால முடியாது. ஏன் முடியாது? மா, இவங்க தான் இப்படி பேசுறாங்கன்னா நீ உங்ககிட்ட இறங்கி பேசுற? வா போலாம். ஏய், கோர்ட்ல இருந்து கூடிய சீக்கிரம் தீர்ப்பு வந்துரும்டி. அப்ப தானாவே உன் சாயம் வெளுத்து போயிடும். சந்தோஷ வச்சே உன் கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளல, என் பேரு மாயா இல்லடி. ஏய், பேசிட்டே இருக்க, என்ன முறைச்சிட்டே இருக்க, அப்படியே ஏய். போட்டனா? அம்மா தாயே, உங்ககிட்ட எங்களுக்கு என்ன பேச்சு? வா போலாம். போடி.